எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான மான் பற்றின கதையை பார்க்க போகிறோம். பனாரஸ் நகரோட அரசனுக்கு ஒரு அழகிய அரண்மனை தோட்டம் இருக்குது. அங்கே ஒரு தோட்டக்காரர் அதை பராமரிச்சுட்டு வராரு. அவர்கிட்ட இந்த அரசர் சொல்கிறாரு, ஏதாவது காட்டு விலங்குகள் வந்தால் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஒரு மான் வருது. அந்த மானை பார்த்தோன்னே தோட்டக்காரர் போய் அரசர்கிட்ட சொல்கிறாரு. அரசருக்கு மானை தன் அரண்மனையிலேயே வச்சுக்கணும்னு ஒரே ஆசை. அதை தோட்டக்காரர்கிட்ட சொல்கிறாரு, எப்படியாவது அந்த மானை நீ அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அதுக்கு தோட்டக்காரர் சொல்கிறாரு, அதுக்கு எனக்கு நிறைய தேன் தேவைப்படுங்க அரசரே அப்படின்னு. உடனடியாக அதுக்கு அரசர் ஏற்பாடு பண்ணிடுறாரு. இந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த மான் புல்மேற இடத்துல அங்கங்கே தேனை ஊற்றி வைக்கிறாரு. அந்த மான் அந்த தேன் அடிஞ்சு அந்த புல்லை சாப்பிடும்போது அதுக்கு ருசிக்கு அடிமையாயிடுது. டெய்லியும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. தோட்டக்காரர் தன் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. மான் அதை தொந்தரவு பண்ணுறதில்ல. அதனால் அவர் இருக்கிறதையும் அந்த மான் பொருட்படுத்தாமல் டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் பழகின உடனே இந்த தோட்டக்காரர் அந்த மானுக்கு நல்லா தேன் கலந்த புல்லை சாப்பிட்டு கொடுக்குறாரு. அதை வச்சுக்கிட்டே அதை அப்படியே அலங்காப்பில் அவரை அரண்மனைக்கு அந்த மானை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த தேன் புல்லுடைய ருசிக்கு அடிமையான அந்த மான் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத உணராமல் அவர் பின்னாடியே அரண்மனைக்குள்ளேயும் போயிடுது. அங்கே போனோடனையும் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு திருப்பி பார்த்து ஒரு சுயநினைவுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. அத்தனை மக்களை பார்த்த உடனே அங்கேயும் இங்கேயும் குதிச்சு நிறைய பொருட்கள்லாம் உடைச்சு எப்படியோ அதை தப்பிச்சு அரண்மனை விட்டு வெளியே போயிடுது. அரசர் அந்த மானை கொண்டு போய் காட்டிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அரசர் மக்கள்கிட்ட திரும்பி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 2 விஷயம் நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். ஒன்று, எந்த பொருள் மீதும் அதிக பற்று வைக்காதீங்க. 2வது, ருசிக்கு அடிமையாகாதீங்க. இந்த மானு அந்த தேன் பொருளோட ருசிக்கு அடிமையாகி தான் இங்கே பெரிய கஷ்டத்துக்கு ஆளாச்சு. நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகும் போது அந்த மானுடைய நிலையை நினச்சிக்கோங்க. தேன் புல்லுக்கு அடிமையாகி அந்த மான் என்னென்ன கஷ்டப்பட்டது அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. உங்களை மயக்கிற தேன் புல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. நம்மளும் நம்மளை மயக்கிற தேன் புல் எதுன்னு தெரிஞ்சு அதுலேருந்து விலகியே இருப்போம். சரிங்க, நம்ம இன்னொரு நாள் அடுத்த ஒரு சிந்தனையோடு பார்க்கலாம்.